ஒரு இடத்துல ஓட்ட போடுறது ரொம்ப ஈஸி. அப்போ பிசாசும் இந்த மாதிரி தான் கையை அழுவான். அப்படின்னா புதிய புதிய விஷயத்தை உங்களுக்கு கொடுத்து விழத்தள்ளணும்னு நினைக்க மாட்டான். சில விஷயங்கள் உங்களுக்குள்ள டிஃபால்ட்டாகவே நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க, அது உங்களுக்கு பிடிக்காது, அந்த பாவத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் சில காரியத்தை பிசாசு உங்களுக்குள்ள ஆதியிலே வச்சிருப்பான், நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே வச்சிருப்பான். அந்த வல்லமை அந்த இடத்துல விழுகைய வச்சு மறுபடியும் உங்களை அதுக்கு நேராக டிராவல் பண்ணணும்னு நினைப்பான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் மறுபடியும் விழ மாட்டேன். ஆனால் யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் எச்சரிக்கிறார், யார்கிட்டேன்னு எனக்கு தெரியல, மறுபடியும் நீ போய் விழுந்துராத, மறுபடியும் நீ போய் அதில் மயங்கிறாத, மறுபடியும் அந்த இடத்துல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏற்கனவே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சதே ஆண்டவருடைய பெரிய அனுக்கிரகம், பெரிய கிருபை. நீ தப்புவிக்கவே முடியாது, நீ அதிலேயே அழிஞ்சிருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்னமோ தெரில உங்க மேல வச்சிருக்கிற பெரிய கிருபை, அதனால தான் அந்த சிக்கல்ல இருந்து கர்த்தரே உங்களை காப்பாத்தினார், ஆண்டவரே உங்களை தூக்கி எடுத்தார். ஆனா மறுபடியும் அதுக்குள்ள நம்ம போய் விழுந்தா வேற யாராலும் என்ன பண்ண முடியாதுன்னா காப்பாற்ற முடியாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா ஆண்டவர் கடிந்து கொள்ளுவார், அடிக்கடி எச்சரிப்பார். உடனே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, நமக்கு இது தேவையில்லாத வேலைன்னு உடனே வெளியே வந்துடணும். ஆமேன் சொல்லுங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. எந்தெந்த காரியங்களெல்லாம் நாங்கள் பலவீனமாக இருக்கிறோமோ அந்த காரியம் முற்றிலும் சாம்பல் ஆகணும், முற்றிலும் அழிந்து போகணும். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? அந்த வல்லமை அழிஞ்சு போகட்டும், அந்த பலவீனம் முழுவதுமாக எடுக்கப்பட்டு போகட்டும். இனி அந்த இடத்துக்குள்ள நான் போகவே கூடாது ராஜா. ஆமேன் ஆமேன். என்னை விடுதலை ஆக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? இந்த செய்தியினுடைய இடையிலே சத்தத்தை உயர்த்தி